பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். இழிவாக பேசினால் அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும். திமுகவுக்கு காங்கிரஸ் எச்சரிக்கை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று திமுக இளைஞரணி கூட்டம் நடைபெற்றது. திமுக தலைவர் ஸ்டாலின், இளைஞரணி செயலாளர் உதயநிதி மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி மீது கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதில் பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு திமுகவின் முதுகில் குத்தி துரோகம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு காங்கிரஸ் தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக இளைஞரணி கூட்டத்தில் ஸ்டாலின், உதயநிதி முன்னிலையில் காங்கிரஸ் ஒழிக, விசிக ஒழிக என்ற முழக்கங்களை எழுப்பியதோடு ராகுலையும் விமர்சனம் செய்து கோஷம் எழுப்பப்பட்டிருப்பது மிகுந்த வேதனையை அளிக்கிறது என காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது, வெற்றி பெற்ற பிறகு தனித்து ஆட்சியை அமைப்பது, தேர்தல் வெற்றிக்கு உதவிய கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு தர மறுப்பதுதான் திமுகவின் படுதோல்விக்கு காரணம். ஆட்சியில் பங்கு தரும் தாவேக அரசின் விரிந்த ஜனநாயக உணர்வை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டுதான் திமுக கூட்டணியில் நீண்ட காலமாக புழுக்கத்தோடு இருந்த காங்கிரஸ், விசிக, முஸ்லிம் லீக் போன்ற கட்சிகள் தாவேக அமைச்சரவையில் இணைந்திருக்கிறார்கள். இது கடந்த 60 ஆண்டுகளில் தமிழக அரசியலில் நிகழாத அற்புதமாகும். கூட்டணியில் இருந்த கட்சிகளை வரம்பு மீறி இழிவாக விமர்சிப்பதை தவிர்க்க வேண்டும். தொடர்ந்து இத்தகைய விமர்சனங்களை திமுக செய்யுமேயானால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமைச்சர் எச்சரித்துள்ளார். நாம் யார் என்பதை காட்ட வேண்டும். தாவேக அரசு 5 ஆண்டுகள் நீடிக்காது. சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி கூட்டத்தில் அக்கட்சி தலைவர் ஸ்டாலின் உரையாற்றினார். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் நமக்கு ஏற்பட்ட வீழ்ச்சி என்பது தற்காலிகமானதுதான். ஒரு நடிகரை பார்த்து சென்ற மக்கள் மீண்டும் நம்மை தேடி வருவார்கள். சோஷியல் மீடியாக்களை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காலத்துக்கு ஏற்றாற்போல் நாம் மாறிக்கொள்ள வேண்டும். திமுக விழுந்தாலும் எவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்கும் என்பதை நாம் அனைவருக்கும் காட்ட வேண்டும். தாவேக அரசு 5 ஆண்டுகள் நீடிக்காது என ஸ்டாலின் சொன்னார். இளைஞரணியரான நீங்க தான் இந்த இயக்கத்தோட எதிர்காலம். உங்களை நம்பித்தான் இந்த இயக்கம் இருக்கு, தமிழ்நாடும் இருக்கு. உங்களுடைய உழைப்புக்கு நிச்சயம் உரிய அங்கீகாரம் கிடைக்கும். இங்க எத்தனை இளைஞர்கள் இருக்கீங்க, உங்க நண்பர்களோட உரையாடுங்க. அவங்கள கிண்டல் பண்ற மாதிரியோ புண்படுத்துகிற மாதிரியோ பேசாம பொறுமையா அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லுங்க. நம்ம ஆட்சியில் இருந்ததை விட இப்பதான் நிறைய இளைஞர்கள் தீவிரமா திமுகவை ஆதரிக்க தொடங்கி இருக்கிறாங்க. இப்படி ஒரு இயக்கம் தோத்துடுச்சு, இந்த இயக்கத்துக்காக நாம தான் உழைக்கணும்னு நினைக்கிறாங்க. சோசியல் மீடியாவில் நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம், எங்களை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி என்னை மென்ஷன் பண்ணி நிறைய பேர் பதிவுகளை போட்டு வராங்க. அடுத்த 50 ஆண்டுகள் இந்த இயக்கத்தை இயக்க போறது உங்களை போன்ற இளைஞர்கள் தான். இனி உங்கள் காலம்தான். ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறோம், இது தற்காலிகமானது தான். இதை வீழ்ச்சியா பார்க்காம திமுக விழுந்தா எவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்கும்னு நம்ம எதிரிகளுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். வேலுமணியை ஆஃப் செய்தது டெல்லி. விஜய் ஆட்சியை விட்டுப்பிடிக்கும் பாரதிய ஜனதா. சட்டசபை தேர்தலுக்கு முன் தமிழகத்திற்கு மத்திய அமைச்சர்கள் படையெடுத்து வந்தனர். பிரச்சாரத்தின் போது பாரதிய ஜனதாவின் மற்ற மாநில முதல்வர்களும் தமிழகத்தில் முகாமிட்டிருந்தனர். ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியாகி தாவேகா ஆட்சியை பிடித்த பின் பாரதிய ஜனதா தலைமை அமைதியாகிவிட்டது. தமிழகத்தின் மீது சிறப்பு கவனம் செலுத்திய பாரதிய ஜனதா தலைமை மௌனமாக இருப்பது ஏன் என்கிற சந்தேகம் எழுந்தது. அதற்கு திமுக அரசு தோற்க வேண்டுமென பாரதிய ஜனதா உழைத்தது. அது நடந்துவிட்டது. இப்போதைக்கு முதல்வர் விஜய் எப்படி ஆட்சியை நடத்துகிறார் என்பதை பொறுமையாக பார்க்க வேண்டும் என்கின்றனர் பாரதிய ஜனதா தலைவர்கள். அதே நேரம் அதிமுக உட்கட்சி பூசல் குறித்தும் எதுவும் சொல்லாமல் பாரதிய ஜனதா தலைமை அமைதியாக உள்ளது. கோவை தொண்டாமுத்தூர் அதிமுக எம்எல்ஏ SP வேலுமணிக்கு டில்லி பாரதிய ஜனதா தலைவர்களிடம் நல்ல பழக்கம் உண்டு. அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பலமுறை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சித்தாராம். ஆனால் அவரது அழைப்புகளை ஏற்கவில்லையாம் அமித்ஷா. இதையடுத்து டில்லியில் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டுள்ளார் வேலுமணி. இன்னும் 1 மாதத்திற்கு எங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம். மேற்கு வங்கம், அசாம் தேர்தலில் உழைத்து களைத்துள்ளோம். பின் பார்த்துக் கொள்ளலாம் என வேலுமணிக்கு தகவல் சொல்லப்பட்டதாம். அத்துடன் அதிமுகவில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். பழனிசாமி சொல்வதை கேளுங்கள் என்றும் பாரதிய ஜனதா தலைமை வேலுமணியிடம் தெரிவித்துள்ளதாம். ரீல்ஸ் வீடியோ எடுக்கிற இடமா இது? தாவேகவினர் மீது அதிகாரிகள் கடுப்பு. சென்னை புழுதிவாக்கத்தில் உள்ள சென்னை மாநகராட்சியின் 14வது மண்டல அலுவலகத்தில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. சோழிங்கநல்லூர் தாவேக MLA சரவணமூர்த்தி கலந்து கொண்ட நிலையில் அவருடைய ஆதரவாளர்கள் 20க்கும் மேற்பட்டோர் அனுமதியின்றி உள்ளே நுழைந்துள்ளனர். அதிகாரிகளின் இருக்கையில் அமர்ந்து கொண்டும் சுற்றி நின்றும் தாவேகவினர் ரீல்ஸ் வீடியோ எடுத்துள்ளனர்.
முன்னாடி 10 வருஷமா இருந்தாங்க. இது மாநகராட்சி ஊழியர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதுடன் அனைவரையும் முகம் சுழிக்க வைத்துள்ளது. மக்கள் பிரதிநிதி அல்லாத தாவேகவினர் அரசு விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்றும் தங்களுடைய எல்லை என்ன என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் என்று அமைச்சர் ஆனந்த் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். எனினும் எம்எல்ஏ சரவணமூர்த்தி ஆதரவாளர்கள் மாநகராட்சி கூட்டத்தில் புகுந்து ரீல்ஸ் எடுத்தது அதிகாரிகள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. முன்னதாக நேற்று சோழிங்கநல்லூரில் உள்ள 15வது மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்திலும் எம்எல்ஏ சரவணமூர்த்தி ஆதரவாளர்கள் ரீல்ஸ் எடுத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதுக்கு ஃபுல்லாமே வாட்ஸ்அப் பண்ண சொன்னோம். தென் சேம் வந்து நீங்க உங்க ஹார்ட் காப்பி நீங்க ஒரு நம்பர் கொடுத்து நாட் ஒன்லி இன்ஜினியர்ஸ் ஹெல்த்ல சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இது வந்து ஜிசிசி மைண்ட்ல வரும்போது ஒன்லி இன்ஜினியர்ஸ் வராங்க. சொந்த ஊரில் சிறுமிக்கு இறுதிச் சடங்கு நடத்திய உறவுகள் சிறுமியின் கோலத்தை கண்டு கண்ணீர் விட்டு கதறல். கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த பள்ளப்பாளையத்தில் வசித்த தம்பதிக்கு 10 வயது மகளும் 5 வயது மகனும் இருந்தனர். இவர்கள் 1 மாதத்துக்கு முன் போத்தனூரிலிருந்து மாறி பள்ளப்பாளையத்தில் வாடகை வீட்டில் குடியேறினர். மே 21ஆம் தேதி மாலை வீட்டின் முன் விளையாடி கொண்டிருந்த சிறுமி திடீரென மாயமானார். அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சூலூர் போலீசாரிடம் புகார் அளித்தனர். சிறுமியை பைக்கில் கடத்தி சென்ற நபரை 22ஆம் தேதி காலை போலீசார் அடையாளம் கண்டனர். அந்த நபர் சிறுமி குடியிருக்கும் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் வாழவாடியைச் சேர்ந்த கார்த்தி என்பது தெரிந்தது. கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள பழைய குடியிருப்பில் பதுங்கியிருந்த கார்த்தியை போலீசார் சுற்றி வளைத்தனர். அப்போது போலீசாரிடமிருந்து தப்ப முயன்ற கார்த்தி அருகில் இருந்த மதில் சுவர் மீது ஏறி குதித்த போது வலது கை மற்றும் வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. அவனை பிடித்து விசாரித்த போது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கி கொடூரமாக கொலை செய்ததை அவன் ஒப்புக்கொண்டான். பாரதிபுரத்தைச் சேர்ந்த மோகன் என்பவனுடன் சேர்ந்து இக்கொடூர செயலில் ஈடுபட்டதும் தெரிந்தது. கார்த்தியை கைது செய்த போலீசார் கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். தலைமறைவாக இருந்த மோகனையும் போலீசார் கைது செய்தனர். சிறுமி உடல் சேலம் மாவட்டம் உக்கமருத்தி காட்டில் உள்ள அவரது சொந்த வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்டது. சிறுமியின் உடலை பார்த்து உறவினர்கள் கதறி அழுதனர். தொடர்ந்து உடலுக்கு மஞ்சள் நீர் தெளித்து இறுதிச் சடங்கு செய்தனர். அங்கு 10 நிமிடம் வைக்கப்பட்ட சிறுமியின் உடல் மீண்டும் ஆம்புலன்ஸில் ஏற்றி அருகில் உள்ள பொதுப்பணித்துறை நிலத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு உறவினர்கள் இறுதி அஞ்சலி செலுத்திய பிறகு சிறுமியின் உடல் எரியூட்டப்பட்டது. இனி நம்மை யாராலும் தடுக்க முடியாது. புதிய உயரங்களை இந்தியா தொடும். ஷீரடியில் வெடிமருந்து உற்பத்தி பிரிவை ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். அப்போது அவர் பேசும்போது தமக்கு தேவையான ஆயுதங்களை தாமே தயாரிக்கும் நாடுதான் சொந்த எதிர்காலத்தை எழுதும். அதுபோன்ற நாடாக இந்தியா மாறி வருகிறது. முன்பு போல் வெறும் நட் மற்றும் போல்ட்டுகளை மட்டும் தயாரிக்காமல் அதிநவீன ஆயுதங்களை தயாரிக்கும் நிறுவனங்களாக பாதுகாப்பு துறையில் தனியார் நிறுவனங்கள் தங்களது பங்களிப்பை வழங்குகின்றன. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பாதுகாப்பு துறையில் தனியார் பங்களிப்பு மிக குறைவாகவே இருந்தது. ஆனால் இப்போது அது 25 முதல் 30% உள்ளது. விரைவில் இதனை 50% உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முன்பு ஆயுதங்களை இறக்குமதி செய்யும் நாடாக மட்டுமே இந்தியா இருந்தது. ஆனால் அடுத்த 25-30 ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய ஆயுத ஏற்றுமதியாளராக இந்தியா உருவெடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அரசின் தொலைநோக்கு பார்வையும் தனியார் துறையின் கண்டுபிடிப்புகளும் இணையும் போது நாடு புதிய உயரங்களை நிச்சயம் எட்டும் என
மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசினார். மோடியை சந்தித்தார் மார்க்கோ ரூபியோ. உலகளாவிய அமைதி குறித்து முக்கிய பேச்சு. குவாட் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது வெள்ளை மாளிகைக்கு வருமாறு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சார்பில் பிரதமர் மோடிக்கு அழைப்பும் விடுத்தார். இந்த சந்திப்பின் போது இந்தியா அமெரிக்கா இடையிலான விரிவான ராஜதந்திர உறவின் தொடர்ச்சியான முன்னேற்றம் குறித்தும் பிராந்திய மற்றும் உலகளாவிய அமைதி பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்கள் குறித்தும் விவாதித்ததாக பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். உலக நலனுக்காக இந்தியாவும் அமெரிக்காவும் தொடர்ந்து இணைந்து செயல்படும் என பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக டெல்லியில் அமெரிக்க தூதரக கட்டிடத்தை மார்க்கோ ரூபியோ திறந்து வைத்தார். அமெரிக்காவுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான நட்பின் அடையாளமாக இது திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். இரு நாடுகளின் உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக இன்னும் பல உற்சாகமான புதிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளோம் என மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். 19 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் கணிப்பு. தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 26ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் வரும் 26ஆம் தேதி இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.